திருக்குறள் 20 அதிகாரம் வந்து குரூப் 4 எக்ஸாமுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதில் வந்து ஒழுக்கமுடைமை அதிலிருந்து பார்ப்போம். முதல் திருக்குறள், ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். பொருள், அனைத்து சிறப்புகளையும் தருவது ஒழுக்கமே. ஆதலால் அவ்வொழுக்கத்தை உயிரினும் மேலானதாக கருதி காத்தல் வேண்டும். சொற்பொருள், விழுப்பம் சிறப்பு, ஓம்பப்படும் காத்தல் வேண்டும். இலக்கண குறிப்பு, ஒழுக்கம் அப்படின்னா வந்து தொழில் பெயர், படும் அப்படின்னா செய்யும் என்னும் வாய்ப்பாடு வினைமுற்று. அடுத்தது 2வது திருக்குறள், பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அஃதே துணை. பொருள், எம்முறையில் ஆராய்ந்து பார்த்தாலும் ஒழுக்கமே நல்ல துணை. ஒழுக்கம் காப்பது கடினம், அதனை விரும்பி காத்தல் வேண்டும். சொற்பொருள், பரிந்து விரும்பி, தேரினும் ஆராய்ந்து பார்த்தாலும். இலக்கண குறிப்பு, காக்க வியங்கோள் வினைமுற்று, பரிந்து தெரிந்து வினையெச்சங்கள். பிரித்தறிதல், பரிந்தோம்பி பரிந்து கூட்டல் ஓம்பி, தெரிந்தோம்பி தெரிந்து கூட்டல் ஓம்பி. அடுத்தது, ஒழுக்கம் உடைமை குடிமை, இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். ஒழுக்கம் உள்ளவரே உயர்குடியினர், அவ்வொழுக்கம் இல்லாதவர் இழிகுடியினர். சொற்பொருள், குடிமை உயர்குடி, இழுக்கம் ஒழுக்கம் இல்லாதவர். இலக்கண குறிப்பு, இழிந்த பிறப்பு, பெயரெச்சம். 4வது திருக்குறள், மரப்பினு மோத்து கொளலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்ற கெடும். பொருள், ஒருவன் கற்ற கல்வியை மறந்தாலும் மீண்டும் கற்றுக்கொள்ள இயலும். ஆனால் ஒழுக்கம் குறைந்தால் குடிபிறப்பின் சிறப்பு அழிந்து போகும். இலக்கண குறிப்பு, கெடும் செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு வினைமுற்று. கொளல் அள் ஈற்று தொழில் பெயர். அடுத்தது 5வது திருக்குறள், அழுக்காருடையான்கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இலான்கண் உயர்வு. இதனோட பொருள், பொறாமை உடையவனிடம் செல்வம் நிலைக்காது, அதுபோல ஒழுக்கம் இல்லாதவனிடம் உயர்வு இருக்காது. சொற்பொருள், அழுக்காறு பொறாமை, ஆக்கம் செல்வம். இலக்கண குறிப்பு, உடையான் வினையாளனையும் பெயர். இந்த திருக்குறள் வந்து பார்த்திங்கன்னா உவமை அணியில் வருது. அடுத்தது 6வது திருக்குறள், ஒழுக்கத்தின் ஒழுகார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபா கரிந்து. பொருள், ஒழுகார் விலக மாட்டார், உறவோர் மன வலிமை உடையோர், ஏதம் குற்றம். இலக்கண குறிப்பு, உறவோர்னா வினையாளனையும் பெயர். அடுத்தது 7வது திருக்குறள், ஒழுக்கத்தில் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. பொருள், ஒழுக்கமுடையவர் மேன்மை அடைவர், இல்லாதவர் அடையக்கூடாத பழியை அடைவர். சொற்பொருள், எய்துவர் அடைவர். இலக்கண குறிப்பு, எய்தா பழி ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். எய்துவர் பலர்பால் வினைமுற்று. பகுபத உறுப்பிலக்கணம், எய்துவர் எய்து கூட்டல் இவ் கூட்டல் அர். எய்துனா பகுதி, இவ்னா எதிர்கால இடைநிலை, அல்னா பலர்பால் வினைமுற்று விகுதி. 8வது திருக்குறள், நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். நல்லொழுக்கமே நன்மை என்னும் விளைவை பெறும் விதையாகும். தீயொழுக்கம் எப்போதும் துன்பம் தரும். சொற்பொருள், இடுமைனா துன்பம், வித்துனா விதை. இலக்கண குறிப்பு, நல்லொழுக்கம் தீயொழுக்கம் பண்பு தொகைகள். 9வது திருக்குறள், ஒழுக்கம் உடையவர் கொல்லாவோ தீய வலிக்கும் வாயார் சொலல். பொருள், நல்லொழுக்கம் உடையோரால் தவறியும் தம் வாயால் தீமை தரும் சொற்களை சொல்ல இயலாது. நல்லொழுக்கம் உடையோரால் தவறியும் தம் வாயால் தீமை தரும் சொற்களை சொல்ல இயலாது. சொற்பொருள், ஒல்லாவே இயலாவே. இலக்கண குறிப்பு,
சொழல் அப்படின்னா தொழில் பெயர். 10வது திருக்குறள். உலகத்தோடொட்ட ஒளிகள் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார்.